யூடியூப்ல உங்களுடைய சேனல் growthல இருக்கா அல்லது growth ஆகிட்டு இருக்கான்ட்டு ஈஸியா செக் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தொடர்ந்து யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பிகினர் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இந்த தப்பை பண்றீங்க. ஸோ அது என்னன்னா, லட்சக்கணக்கில் வியூஸ் போனாதான் அல்லது லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாதான் உங்க சேனல் ஒரு growth-ஆன சேனல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது அப்படி இல்லை. அது முற்றிலும் தவறு. உங்க சேனல் growth-க்கும் உங்களுடைய சேனல்ல லட்சக்கணக்கில் வியூஸ் போகணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி உங்க சேனல் growth ஆகிட்டு இருக்கா இல்லை growthல இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ உங்க ஒய்டி ஸ்டுடியோல ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேனல்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்ட்டு இருக்கும் தெரியும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே அனலிட்டிக்ஸ் நடுவில் அனலிட்டிக்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கடைசி 48 மணி நேரத்தில் உங்கள் சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் கிடைச்சதுன்னு இருக்கும். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை விட அந்த கடைசி 48 மணி நேரத்தில் வந்த வியூஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாலே உங்கள் சேனல் ஒரு growth-ஆன சேனல் அல்லது growth ஆகிட்டு இருக்கிற சேனல் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான், சிம்பிளான விஷயம்தான். இதை வச்சு உங்கள் சேனல் growth ஆகிட்டு இருக்கா இல்லை growthல இல்லையா, என்ன பண்ணணுங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய சேனல் அந்த அனலிட்டிக்ஸில் வியூஸு, வாட்ச் டைமு, சப்ஸ்கிரைபர்ஸு இதெல்லாம் அந்த பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கும். அது அப்பில் இருந்தால் தான் சேனல் growth. அது டவுன் ஆயிடுச்சுன்னா சேனல் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் ரொம்ப தப்பு. அதோடைய டேட்டா என்னன்னா, கடைசி 28 நாளில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோக்கான பர்ஃபார்மன்ஸ், வியூஸ் நல்லா போயிருந்ததுனாலோ, சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா வந்திருந்தாலோ, அது மூலிமா வாட்ச் டைம் வந்திருந்தாலோ அந்த ஏரோ மார்க் அப்பில் இருக்கும். அது உங்கள் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தது பட்சத்தில் அந்த ஏரோ மார்க் டவுன் ஆயிருக்கும். ஸோ அதுக்கும் உங்கள் சேனல் growth-க்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. உங்களுடைய வீடியோடைய பர்ஃபார்மன்ஸை தான் அது சொல்லுது. நீங்கள் அடுத்து நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோ மார்க் அப்பில் போய்க்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சேனல் growth-ஐ செக் பண்ணணும். இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் யூடியூபர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.